இப்ப ஞானிகள் கொடுக்கறத அதே செயல் தான் எனக்குள்ள உணர்ந்திருக்கிறேன். இப்ப நாங்க கொடுக்கிற பொருளை, ராமலிங்க சுவாமிகள் கொடுத்த பொருளை யாராலையும் பயன்படுத்த முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, அறியாமை மட்டும் கிடையாது, அவங்களுடைய உள்வினையும் அவங்கள பார்க்கிற விதம். அப்ப ராமலிங்க சுவாமி மாதிரி ஒரு பொருளை இந்த மக்களுக்கு பயன்படுத்த தெரியலங்கிறது தான் வருத்தம். ஒரு பிரபஞ்சம் மேலே ஆகாயத்தில் இருக்கிறது, அதே பிரபஞ்சம் கீழே இருக்கிறது. அதை பயன்படுத்த தெரியாதது யாருடைய குற்றம்? நம்மளுடைய செயல். ஆனா அதையே என்னகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த செயலை அவங்களால பயன்படுத்த முடியாது, அப்ப அவங்கள தடுத்து ஆட்கொண்டு அந்த செயலை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கு. அப்ப ஒரு கலந்துரையாடலோ, ஒரு செயலோ, ஒரு சந்திப்போ செய். அவங்க என்ன வேணாலும் ஒரு ஒரு மெட்டீரியலா இருக்கட்டும், அவங்களோடு நீங்க போய் கலக்கும் போது உங்களுடைய உயர்ந்த தியானம் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க இப்ப நீங்க எல்லாருமே ஒவ்வொரு செக்டர்ல இருப்பீங்க. இப்ப நாங்க எந்த சூழல் வந்தாலும் என் கையவே நீங்க வெட்டினாலும் தியானமா தான் இருப்பேன். என் தலையே நீங்க தனியா எடுத்துட்டு போனாலும் நான் தியானமா தான் இருப்பேன். புரியுதுங்களா? தலை போனா என்ன இருக்கும்? புணமாகி விட்டான், முண்டமாயிட்டான் தானே இருக்கும். அங்கேயும் அது தியானமா தான் இருக்கும். அது தனி தலையாக இருந்தாலும் அந்த தலையை கொண்டு எங்க வச்சாலும் அது தியான வடிவத்துல தான் இருக்கும். அது குற்ற வடிவத்திலேயோ அது அகோரமாகவோ இருக்காது. இதுதான் தியானத்தோடைய வேள்வியும், தியானத்தோட விஷயம். அப்ப ஒரு ஞானிங்கிறவனுக்கு இதுதான் விஷயம்.